வணக்கம் நண்பர்களே. கரூர் பலி தொடர்பான சிபிஐ உடைய அறிக்கை கரூர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அதிமுகவோட கூட்டணி வேண்டாம் அப்படின்னு விஜய் முடிவு செய்ய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இதை பத்தி இன்னைக்கு நம்ம பேச போறோம். செப்டம்பர் 27 கரூர்ல விஜய் தேர்தல் பிரச்சாரம் செஞ்சாரு. அந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்தாங்க. இது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அதற்காக ஒரு குழு ஒன்றும் அமைக்கப்பட்டது. சிபிஐ உடைய எஸ்பி பிரவீன்குமார் தலைமையில குழு ஆய்வு நடத்துச்சு. அது அக்டோபர் 15 வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆய்வுக்கு பிறகு தன்னுடைய அறிக்கையை கரூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி கிட்ட சமர்ப்பிச்சாங்க. அநேகமா இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளைக்கு மாற்றப்படலாம்னு சொல்லப்படுது. இது இப்போ நடந்த லேட்டஸ்ட். ஏன்னா 13ஆம் தேதி தான் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது சிபிஐ விசாரிக்கணும்னு. 15ஆம் தேதியே சிபிஐ அதிகாரிகள் வந்துட்டாங்க. அவங்க விசாரணையை தொடங்கிட்டாங்க. அந்த விசாரணையை கிட்டத்தட்ட ஒரு வாரம் நடத்தி பல்வேறு தரப்பினர்கிட்ட விசாரணை நடத்தி அதனுடைய அறிக்கையை கரூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி கிட்ட சமர்ப்பிச்சாங்க. அது அநேகமா மதுரையுடைய சென்னை உயர்நீதிமன்றத்துடைய கிளைக்கு போகும்னு சொல்லப்படுது. எவ்வளவு வேகமா இருக்கு பாருங்க. இந்த விசாரணை எவ்வளவு வேகமா போய்கிட்டு இருக்கு. எதுக்கு இவ்வளவு வேகம் இருக்கு? இதுக்கு என்ன காரணம் இருக்கா? இதுக்கு பின்னால அரசியல் இருக்கா? அரசியல் இல்லாம இதுதான் நடக்குது இல்ல, எல்லாத்திலையும் அரசியல் இருக்கு. ஏதாவது ஒரு விபத்து நடந்தால் அதற்கு அதை சுற்றி அரசியல் பின்னப்படுகிறது. அது தொடர்பான விசாரணைக்கு தரப்படுகின்ற காரணங்கள். சிபிஐ விசாரணையை தாவேகா விஜய் ஏற்றுக்கொண்டதுனாலேயே அவரு ஏதோ ஒரு வகையில பிஜேபி வலைக்குள்ள சிக்கிக்கிட்டாரு அப்படின்னு நிறைய பேர் கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாங்க, சிபிஐ விசாரணை ஏத்துக்கிட்டாருல, அவரு பிஜேபி வலையில போயிட்டாரு. அவங்க தாவேகா சிபிஐ விசாரணை வரணும் அப்படின்னு அவங்க கோரிக்கை விடுக்கல. உச்சநீதிமன்றத்துடைய நடப்பு நீதிபதியோ அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதியோ இதை விசாரணிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு அதை கண்காணிக்க உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழு ஒன்றையும் அமைச்சிட்டாங்க. அவங்களுடைய 2 கோரிக்கை, அது 2ஐயும் சொல்லியிருக்காங்க. தாவேகா ஒரு கோரிக்கை தான் விடுத்தது. சிபிஐ விசாரணை வந்துருச்சு, இதனாலேயே பிஜேபி வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னு நிச்சயமாக சொல்ல முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் சொல்றது, பத்திரிகையாளர்கள் சிபிஐ விசாரணைக்கு போயிடுச்சுல்ல, அதை வச்சுக்கிட்டே விஜயை பிஜேபி மிரட்டும் அப்படின்லாம் சொல்றாங்க. ஏன்னா இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படிங்கிற மாதிரி காட்டும் அப்படின்னு கருத்து பரப்பப்படுது. அது அவங்களுடைய விருப்பங்களா இருக்கலாம், அல்லது அவங்களுடைய வேறு ஒரு பரிமாணத்துடைய பார்வையா இருக்கலாம். அது நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை. விஜய் பிஜேபி வலையில் சிக்கவில்லை. அதிமுக வலையில் சிக்குவாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகம். அநேகமாக இல்லை. அப்படின்னா அதிமுக வலையை விரிச்சுட்டா காத்துட்டு இருக்க மிரட்டுதா? இல்லவே இல்லை. எப்படியாவது அந்த கரு சம்பவத்துக்கு பிறகு விஜய் பலவீனப்பட்டது போன்ற ஒரு தோற்றம் ஊடகங்கள்ல கொடுக்கப்பட்டது. நாங்க அந்த சம்பவத்திற்கு பிறகு அடுத்த நாளே நாங்க போட்டோம், அவருடைய செல்வாக்கு உயருது. உண்மையாவே விஜயோட செல்வாக்கு உயர்ந்திருக்குங்க. உங்களுக்கு நல்லா தெரியும். இது நாங்க எந்த விதத்துல ஆதரவாக இல்லை, அவருக்கு ஆதரவாகவும் இல்லை, எதிராகவும் இல்லை. விஜய் தான் கடந்த ஒரு மாதமாக தலைப்புச் செய்தியா இருக்கிறாரு. அனைத்து ஊடகங்களில், முக்கியமாக தொலைக்காட்சிகளில் அவர் தான் விவாத பொருளா இருக்காரு. கிட்டத்தட்ட வாரத்துல 7 நாட்கள் விவாதம் நடந்துச்சுன்னா 5 நாட்கள் விஜய் தொடர்பான விவாதமா தான் இருக்கு. அதே மாதிரி கேட்கவே வேண்டாம், யூடியூப்ல அவரை பத்தின தினமும் ஏதாவது ஒரு செய்தி, ஏதாவது ஒரு பேட்டியை இடம்பெற்றுட்டே இருக்கு. அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு தலைப்புச் செய்தி ஆயிட்டாரு. யார் இந்த விஜய் அப்படின்னு இந்தியா முழுக்க கேட்கறாங்க, சர்வதேச அளவுல கேட்கறாங்க, யார் அந்த விஜய் அப்படின்னு. சர்வதேச அளவுல அவரை பற்றின விசாரணை அதிகமாயிட்டு இருக்கு. அதனால அவர் மீது அதிகமான வெளிச்சம் கடந்த ஒரு மாதமாக பாய்ந்தது. எதிர்மறையா நிறைய சொல்லப்பட்டது. இதுவே அவருக்கு ஆதரவான விளம்பரமா மாறிடுச்சு. உங்களுக்கே தெரியும். நீங்க பாக்குறவங்க உங்களுடைய அக்கம் பக்கத்துல ஒரு கடைகள்லயோ அல்லது உணவகத்திலயோ நீங்க விசாரிச்சு பாத்தீங்க அப்படின்னா இதை பத்தி விவாதம் அதிகம் இருக்கிறத பார்க்கலாம். அவருக்கு ஆதரவாக நிறைய பேர் பேசுறதே நீங்க பார்க்கலாம். நிறைய பேர் கமெண்ட் போடுறீங்க, அப்படிலாம் இல்லை அப்படின்னு. நீங்க பேச்சு பாருங்க. நாங்க யாரு பக்கம் சாராம நாங்க இந்த விமர்சனங்களை வைக்கிறோம், இந்த எங்களுடைய கோணங்களை வைக்கிறோம். சரியா? ஆகையால அவருக்கு ஒரு செல்வாக்கு உயர்ந்துட்டு தான் இருக்கு. ஆகையால அவரை ஏதோ ஒரு வகையில் கூட்டணிக்கு இழுத்து விட வேண்டும் அப்படின்னு பாஜக விரும்புற மாதிரியும் அதிமுக விரும்புற மாதிரியும் காட்டப்படுது. பாஜக அந்த விருப்பத்தை சொல்லவே இல்லை. நல்லா கவனிக்க. வந்தால் பரவாயில்லை, அதிமுக தான் வந்தால் பரவாயில்லை, வந்தே விட்டார், இதோ வந்து விட்டார் விஜய், இந்த அளவுக்கு சொல்லிட்டாங்க. அதோ பாருங்க கொடி பறக்குது, பிள்ளையார் சுடி போட்டாச்சு அப்படின்னு எடப்பாடி சொன்னார். இந்த அளவுக்கு இறங்கலாமா அப்படின்னு நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க. அந்த அளவுக்குலாம் இறங்க மாட்டோம், இன்னும் கொஞ்சம் வேற லெவல்ல போவோம் அப்படின்னு அவங்களுடைய செய்தி தொடர்பாளர்கள் யூடியூப்ல பேசும்போது, விஜய் உங்களுக்கு இதை தவிர என்னங்க வழி இருக்கு, இதேதான் ஒரே ஆப்ஷன் அப்படின்னு தலைப்புச் செய்தியாக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம்
சட்டப்பேரவை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் என்ன சொன்னாருன்னா, திமுக தப்பி தவறி வந்துருச்சுன்னா விஜயை காப்பாற்ற முடியாது. விஜய் பத்தி கவலை பாருங்க அதிமுக காரருக்கு. ஏன்னா அவரை பயம் காட்டி சேர்த்துக்குவாங்களாம். அந்த மாதிரி நிலைமைக்கு போயிட்டாங்க. இந்த மாதிரி போறதன் மூலம் அதிமுகவுடைய மதிப்பு நிச்சயமா கீழே போயிடுச்சுங்க. விஜய் இப்போ என்னங்க 2 வருஷம் கூட அதுல கட்சி ஆரம்பிச்சு அதை போட்டு அவர் வந்தே ஆகணும் வந்துருங்க, தயவு செய்து வந்துருங்க, இந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் நம்பி தானே அதிமுக இருக்கு. எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி, ஜெயலலிதா முன்னெடுத்த கட்சி, எவ்வளவு பெரிய கட்சி, தமிழகத்தை கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் ஆண்ட கட்சி. அந்த கட்சி விஜயோட வரவுக்காக கதவை திறந்து வைத்து காத்திருப்பது எப்படி? இதனால அதிமுக காரங்களே சோர்ந்துதான் போயிருக்காங்க. நான் எதிர்மறையா சொல்லலைங்க. என்ன நம்முடைய தலைவர்கள் எல்லாம் விஜய் வரணும்னு காத்துட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நம்மளே விஜய் பக்கம் போயிடலாமா நினைக்கிற அளவுக்கு அவங்களே வந்துட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சினாரியை உருவாக்கிட்டாங்க. இதுக்கு நடுவில் பல்வேறு கருத்து கணிப்புகள். விஜய் அதிமுகவோட போனால் அது யாருக்கு லாபம்? அதிமுகவோட போனால் தான் திமுக லாபம். இல்லை, அதிமுகவோட விஜய் சென்றால் திமுக நஷ்டம். இப்படி 2 விதத்திலையும் இருக்கு. இது விஜயை குழப்பற ஒரு செயல். அதே மாதிரி நம்மை மாதிரியான பார்வையாளர்கள் அவங்களையும் குழப்பற செயல். இது விஜய் இதுல என்ன முடிவு எடுப்பார்? விஜய் ரொம்ப தெளிவா இருக்காரு. கரூருக்கு முன்னால் என்ன முடிவு எடுத்தாரு? அவர் தலைமையில கூட்டணி. யாருனாலும் வந்து சேரலாம். அதிமுக வந்து சேரலாம். மற்ற சிறு கட்சிகள், மற்ற சுமாரான கட்சிகள் வந்து சேரலாம். இதுல அவர் தெளிவா இருக்கிறார். இந்த நிகழ்வு ரொம்ப பெரிய பாதிப்பை இப்பொழுது அவருக்கு கொடுக்கல. அவர் போய் பாதிப்பு தான். அவருடைய பிரச்சார வியூகம்லாம் மாறிட்டு இருக்கு. அப்படியே பஸ்ல பிரச்சாரம் போறது, பயணம் போறது எல்லாம் தவிர்த்துட்டு நேரைய அங்க ஒரு உருவாக்கி அங்க ஹெலிகாப்டர்ல இறங்கி பிரச்சாரத்தை முடிச்சுட்டு வர்ற மாதிரி அவர் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. செல்வி ஜெயலலிதா பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நேரம் போய் இறங்குறது, இங்க பிரச்சாரம் பண்றது, பெரிய கூட்டம் நடத்துறது, அந்த ஏரியாலே பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்துறது, இந்த லெவலுக்கு அவர் போற மாதிரி இருக்காரு. ஏற்கனவே ஆண்டவர்கள், ஆண்டு கொண்டு இருக்கிறவர்கள் இவங்கெல்லாம் எப்படி பிரச்சாரம் பண்ணுவாங்களோ அந்த உத்தியை விஜய் கையாள வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டம் கூடுது. சரிங்க, அவர் நடிகரா இருந்து பார்க்கத்தான் கூடுதுன்னு கூட வச்சுக்கலாமே. அந்த நடிகரை பார்க்கிற கூட்டத்துக்கு அவர் பேசணும் இல்லையா, ரொம்ப சேஃபா போகணும் இல்லையா? ஆகையால இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு அவர் வந்துட்ட மாதிரி தெரியுது. அப்படி ஒரு பிரச்சாரம் பண்ற அவரு இனி என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, ஆனா அதிமுக போய் தான் ஜெயிக்கணும், இல்ல பாஜக போய் தான் ஜெயிக்கணுங்கிறது இல்ல. அவரு ஹஸ் காட் நத்திங் டு லூஸ். அவருக்கு வர்ற ஒரு சீட்டு லாபம் தான், இல்ல ஒருவேளை 100 சீட்டு வந்தாலும் அதுவும் லாபம் தான், ஆட்சியே வந்தாலும் டபுள் லாபம் தான். ஆகையால அவரு எதிரையும் லூஸ் பண்ண போறது இல்லை. அவர் 10% வருமா, 15% வருமா, 20% வருமா, இல்ல 35-40 வருமா, எது வந்தாலும் அவருக்கு லாபம் தான். அந்த நோக்கத்துல அவர் போயிட்டு இருக்கிறதுனால கூட்டணிக்கு அவர் தயார் தான். ஓப்பனா சொல்லிட்டார், கூட்டணிக்கு தயார், ஆட்சியில் பங்கு. ஆனால் யார் அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குவது? கூட்டணிக்கு தலைமை தாங்க போவது விஜய் தான். அதுல அவர் ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. அவங்க கட்சியில அடுத்த கட்ட நிர்வாகிகள் இல்ல, அவங்க யாரும் வந்து பேசுறதுல இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. தேர்தலுக்கு இன்னும் மிக குறைந்த அளவுக்கு மாதங்களே உள்ளன. பாருங்க, அக்டோபர் 23ஆம் தேதி நம்ம பேசிட்டு இருக்கோம். இதுல ஒரு 7-8 நாள். அதுக்கப்புறம் நவம்பர், டிசம்பர், ஜனவரி பொங்கலுக்கு அப்புறம் படு வேகத்துல தேர்தல் ஜுரம் போயிட்டு இருக்கும். ஏன்னா ஏப்ரல்ல தேர்தல் வந்துடும். பொங்கலுக்கு அப்புறம் கூட்டணிகளை நிர்ணயிக்க வேண்டிய நிலைமை எல்லாருக்கும் வந்துடும். திமுக பிரச்சனையில ஏற்கனவே கட்டுக்கோப்பான கூட்டணி இருக்கு. விஜய் என்ன முடிவெடுக்க போறாரு அப்படிங்கறத பார்த்து திமுகவிலையும் சலசலப்பு வரலாம். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் பொழுது நேரடியாக தனியாவே போயிடலாம், யார் வேணாலும் வந்து அவர் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளட்டும், அதிமுக உட்பட. அதிமுக அந்த நிலைமைக்கு வந்துடும் நினைக்கிறீங்க? யாரு கண்டா? சோ இந்த மாதிரியான சூழல் போயிட்டு இருக்கிறதுனால தனியா போலாங்கிற முடிவு தான் விஜய்க்கு இருக்கும். அதனால இப்போதைக்கு இபிஎஸ்க்கு நோ சொல்ற மூட்ல தான் விஜய் இருக்கிறாரு. இபிஎஸ்க்கு அது தெரியுது. ஆகையால இது எப்படி கொண்டு போறது அப்படின்னு இபிஎஸ் குழப்பத்துல தான் இருக்காரு. ஆனா விஜய் கொஞ்சம் தெளிவா தான் இருக்கிறாரு. தேர்தலுக்கு கொஞ்ச நாள் முன்னால், 3 மாசம் முன்னால், ஜனவரியில் இறுதி முடிவு எடுத்துட்டு யார் யாரு தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளவில்லை அவங்களுக்கெல்லாம் பிக் பை டாட்டா சொல்லிடலாம். அடுத்த வேகத்தை ரொம்ப வேகமா கொண்டு போகலாம். ஏன்னா தேர்தலுடைய கணக்கில் மாறி போச்சு, பிரச்சார வியூகங்கள் மாறி போச்சு. அதனால அவர் படு வேகமா போக போறாரு. மற்ற கட்சிகளுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அது மறுக்க முடியாது. அவங்களுக்கு கடுமையான ஃபைட் கொடுப்பாங்க. அதிமுக யோசிக்க நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. பிஜேபி பொறுமையா பார்த்துட்டு இருக்கு. திமுக வருதா பார்க்கலாம், விஜய் ஏதாவது மாற்றங்களை கொடுக்குறாரா பார்க்கலாம் அப்படின்னு அதிமுக மாதிரி பாஜக ரொம்ப பொறுமையா காத்துட்டு இருக்கு. ஆனா அதிமுக தான் என்ன பண்றது, பாஜக வச்சுக்கிறதா விஜய் சேர்த்துக்கிறதா, இதெல்லாம் ஒரு மூட்ல போயிட்டு இருக்காங்க. தேர்தல் ஜுரம் ரொம்ப வேகமா தான் போயிட்டு இருக்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.